அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் GateECtamil. நான் உங்கள் நண்பர் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ரொம்ப நீங்கள் நம்ம தியரியாக நடத்தி உங்களுக்கே கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம். லைட்டாக ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். நம்ம படித்த கான்செப்ட்டில் தெளிவாக இருக்கமானு. இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். இப்போ இதான் ஃபஸ்ட் ப்ராப்ளம். எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் என்னதுன்னா, ஃபார் த கிவன் நெட்வொர்க் ட்ரா த கிராஃப் அண்ட் a tree, show the link current on the graph and write the Tieset schedule for the tree. Write the equation for the branch current in terms of link current and write separately the independent equation. இல்லை இப்போ கொடுத்துருக்க டேட்டா மட்டும் என்னென்ன வைக்கலாம். டேட்டா என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ட்ரீயை வந்து வரைய சொல்லியிருக்கான். ரெண்டாவது கிராஃப் வரைய சொல்லியிருக்கான். மூணாவது டேட்டா என்ன கேட்டிருக்காங்கன்னா, டைசெட் ஷெட்யூல் அப்படின்னு கேட்டிருக்கான். டைசெட் ஷெட்யூல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எழுதுவோம்னா அந்த மேட்ரிக்ஸ் தான். ரொம்ப பயந்து வேண்டாம். அடுத்து நாலாவது என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது பிரான்ச் கரண்டோட ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிங்க் கரண்ட் கேட்டிருக்கான். பிரான்ச் கரண்ட் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிங்க் கரண்ட். ஓகே ரைட். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போது ட்ரீ இப்போ வரைகிறேன். இப்போ இந்த ஒரு நெட்வொர்க்குக்கு வந்து ட்ரீ இப்போ வரைய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரீ வரைக்கும் முன்னாடி முதல்ல நோட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது நோட்ஸ்னால் ரெண்டு எலமெண்ட் வந்து கனெக்ட் ஆகிறது தான் நோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா இது ஒன்று. இப்போ இதில் வந்து கனெக்ட் ஆகும், அடுத்து இதில் கனெக்ட் ஆகும். இப்போ ஃபைனலாக எல்லாமே கனெக்ட் ஆகுது இந்த ஒரு நோடு. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் நோடு பார்த்தீங்கன்னா 4 நோடு இருக்குது. அப்போ இது வந்து 4 நோடை வந்து இப்படி எழுதிக்கலாம். A B C D. அடுத்து இதை ஃபுல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ வந்து இதுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்கேன். ஓரியன்டட் கிராஃப் வரைகிறேன். அதான் நான் நம்பர் கொடுத்தேன். 1 2 3 அவுட்வர்ட் டைரக்ஷனில் போட்டுக்கோங்க. 4 5 6. இப்போ வந்து இவ்வளோ தாங்க. இப்போ வந்து இதில் வந்து இப்போ கிராஃப் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த கிராஃபில் இருந்து அடுத்து ட்ரீ வரைய போகிறோம். ட்ரீ வரையணும்னா நான் உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன், எல்லா ஒரு நோட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஆனால் வந்து அது க்ளோஸ் பார்த்து ஆகிடக்கூடாதுன்னு. இப்போ ட்ரீ எப்படி வரையலாம்? இப்போ இது ஒரு ட்ரீ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா? இப்படி ஒரு ட்ரீ வரையலாமா? இவ்வளோ தான் இந்த ட்ரீயும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து டைசெட் ஷெட்யூல் அப்படிங்காங்க. டைசெட் ஷெட்யூல் அப்படின்னா என்னது? அந்த ஒரு நம்ம மேட்ரிக்ஸ் எழுதுவோம்ல, அதே தாங்க இது வந்து. ஆனால் என்ன ஒரு டேப்லெட் கலம் போட்டு நீங்கள் எழுதணும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ அந்த டேப்லெட் கலம் போடலாமா? வாங்க. இப்போ டைசெட்னாலே நமக்கு என்னென்னு தெரியும், இந்த லூப்புக்குள்ளே போகிற அந்த கரண்ட்டு அது கிச்சாஃப் வோல்டேஜில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிச்சாஃப் வோல்டேஜில் எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நேமிங் கொடுத்துடலாம். ஒரு ஃப்ளோவாக கரண்ட், இதுக்குள்ளே ஃப்ளோவாக கரண்ட் வந்து நான் I1 எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே ஃப்ளோவாக கரண்ட் வந்து I2 எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே ஃப்ளோவாக கரண்ட் வந்து I3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் மாற்றி எடுத்துக்கிட்டோம். ஆனால் இங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் R2 இருக்கிறதுனால இங்கே I2 எடுத்துக்கிறோம். இங்கே R3க்கெல்லாம் I3 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ வந்து இப்போ எழுதலாமல் இப்போ வந்து லூப்பை வந்து கன்சிடர் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லூப் இருக்குமா, அந்த லூப்பை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து நம்பர் கொடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6. ஓகே. இதில் வந்து மொத்தம் எத்தனை ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்ப்போம். இந்த ஈக்குவேஷன்ஸ் எத்தனை ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா, மொத்தம் வந்து 4 நோட்ஸ் இருக்குது. அதாவது 4 நோடு இருக்கனால ஈக்குவேஷன் வந்து n-1 ஈக்குவேஷன் தான் இருக்கும். இப்போ 3ன்னு தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து நம்ம இந்த ஒரு லூப்பை கன்சிடர் பண்ணணும். மேலே இருக்கிற லூப்புன்னு கன்சிடர் பண்ணும்போது 1 4 5 இதுதான் கன்சிடர் பண்ணுறோம். குட்டி எழுதுறேன் நினைக்கிறேன். இந்த மேலே எழுதிக்கிறேன் 1 4 5. ஃபஸ்ட்டு இதை கன்சிடர் பண்ணும்போது இதோட இது என்னென்னு பார்க்கலாம். இப்போ கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 4ம் 1ம் சேம் டைரக்ஷன். 4ம் 1ம் சேம் டைரக்ஷனாக அப்போ அதுக்கு 1ன்னு எழுதிக்கலாம். அடுத்து 5 வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ வந்து அது வந்து -1 அப்படின்னு எழுதிக்கலாம். மிச்சம் 0 அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, ஓகே. அடுத்த செட் ஆஃப் கரண்ட் லூப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லூப்பில் ஃப்ளோவாக கரண்ட் வச்சு எழுதலாம். இது I2 கரண்ட்டு. இப்போ இதில் பார்க்கும்போது எதெல்லாம் வருது உங்களுக்கு வந்து 5 6 2 வருது. அப்போ இந்த இதுக்கு எழுதும் போது என்ன, I2 கரண்ட் ஃப்ளோவாக சேம் டைரக்ஷன் பார்த்தா 5ம் 2ம் சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். அப்போ ரெண்டுத்துக்கும் 1 போட்டுக்கோங்க. இப்போ 6 பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ வந்து அதுக்கு -1 போட்டுக்கோங்க. மிச்சம் 0. ஓகே. இப்போ அடுத்த லூப்புன்னு பார்த்தீங்கன்னா இதான் அடுத்த லூப்பு.
அடுத்த லூப்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்ன வருது 4 6 3 ஆச்சு 4 6 3 அடுத்த லூப்பு. சரி இதில் ஃப்ளோ ஆகும்போது கரண்ட் டைரக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். 6ம் 3யும் வந்து சேம் டைரக்ஷன். அப்போ வந்து 6க்கு 1 போட்டுக்கோங்க, 3க்கும் 1 போட்டுக்கோங்க. அடுத்து 4 வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ 4க்கு வந்து -1 போட்டுக்கோங்க. மிச்சம்லாம் 0 0. ஓகே, இவ்வளோ தாங்க டைசெட் ஷெட்யூல். இது வந்து நீங்கள் டேப்லெட் காலத்தில் போட்டிங்கன்னா டைசெட் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரான்ச் கரண்ட் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். பிரான்ச் கரண்ட் ஈக்குவேஷன் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து வேறு மாதிரி எழுதினா தான் உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுத முடியும். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அழிச்சிக்கிறேன். முதல்ல பிரான்ச் கரண்ட் ஈக்குவேஷன் எழுதும்போது ட்ரீயோட பிரான்ச் மட்டும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரீயோட பிரான்ச் மட்டும் வரைஞ்சி வச்சுக்கோங்கன்னா A B C D இந்த ஒரு பிரான்ச் மட்டும் வரைஞ்சி வச்சுக்கிறோம். இப்போ வந்து இதில் வந்து டைரக்ஷன்ஸ் இப்போ வந்து லிங்க் வந்து இப்படி போட்டுக்கலாம். இதான் லிங்க் கரண்ட்டு. சரி, இப்போ லிங்க் கரண்ட் வந்து நம்பர் கொடுத்துக்கோங்க. 1 2 3. அடுத்து இது 4, இது வந்து 5, இது வந்து 6. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லிங்க் கரண்ட் வந்து I இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐயில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், பிரான்ச் கரண்ட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜேயில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து பிரான்ச் கரண்ட் தான். அப்போ பிரான்ச் கரண்ட்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிரான்ச்சில் பார்க்கும்போது கரண்ட் என்ன வரும். இப்போ இது வந்து J1 = I1 அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து மிச்சம் எல்லாமே சேமாக தான். J2 = I2 அப்படின்னு வந்துடும். அடுத்து J3 = I3 அப்படின்னு வந்துடும். இது ஓகேவா. இன்னொரு செட்டு இப்போ இது இப்போ J5க்கு பார்ப்போமா, இந்த ஒரு பிரான்ச்சுக்கு பார்ப்போம். இந்த ஒரு பிரான்ச்சுக்கு பார்க்கும்போது I1 கரண்ட்டும் வரும், நமக்கு வந்து I2 கரண்ட்டும் வரும். அப்போ வந்து இதை வந்து எப்படி எழுதலாம். J5 = I1 - I2. ஆச்சும் ஒரு கரண்ட் என்டரிங், இன்னொரு கரண்ட் லீவிங் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஒன்று என்டர் ஆகதாக இருக்கும், இன்னொரு லீவ் ஆகதாக இருக்கும். அடுத்து J6 எழுதும். J6ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து I2 வரும், I3 வரும். அப்போ I2 - I3 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து J4 எழுதுவோம். J4ன்னு பார்த்தீங்கன்னா J4ன்னு பார்க்கும்போது இந்த சைடில் வரும். J4ன்னு பார்க்கும்போது இதில் எப்படி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே I2 கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும், I3 கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும், மேலே வந்து I1 கரண்ட் வரும். வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், I1 - I3 அப்படின்னு எழுதிக்கலாம். இவ்வளோ தான் பிரான்ச் கரண்ட் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிங்க் கரண்ட். இதில் வந்து இண்டிபெண்ட் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிப்பாங்க, ரைட் த இண்டிபெண்ட் பிரான்ச் கரண்ட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இண்டிபெண்ட் ஈக்குவேஷனாக வேறு ஒன்றும் இல்லைங்க, இதுதான் இண்டிபெண்ட் ஈக்குவேஷனு. இது வந்து திரும்ப அப்படியே எடுத்து கீழே எழுதிடுங்க. இது ஏன் இண்டிபெண்ட்னா இந்த ஒரு ஜேங்கிறது ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இது வந்து இண்டிபெண்ட்பாங்க. இது இப்போ J1 எடுத்துக்கிங்க, டேரெக்டாக I1 கரண்ட் தான் J1 அப்படிங்கிற மாதிரி டிபெண்டட் ஆகிரும். இது வந்து இண்டிபெண்ட் போது ரெண்டு கரண்ட் இருந்தால் தான் இந்த ஈக்குவேஷன் இந்த செட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் மூணுமே இண்டிபெண்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து இதே சம்ம வச்சு கட்செட் மேட்ரிக்ஸ் ஷெட்யூலும் இதுக்கு கட்செட் ஈக்குவேஷனே எழுதுவோம்.